சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா 4க்கு 1 அளவுங்க. மாவரிசி பச்சரிசி அதை வாங்கி அதை எப்படி அரிசியை வந்து களைஞ்சி வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. ஒரு ஈர டவலில் நல்ல ஈரத்தெல்லாம் புழிஞ்சிட்டு அதில் வந்து அரிசியை நல்லா முதல்ல ஜல்லடையில் சலிச்சிருங்க. அரிசியை இந்த குப்பை சத்தை ஏதாவது இருந்தால் புழு பூச்சியெல்லாம் இருந்தால் கொட்டி போயிடும். அரிசியை அந்த ஈர துண்டில் போட்டு நல்லா தேய்ச்சி தொடச்சி விட்டுட்டு ஒரு துணியில் போட்டு ரூம் டெம்பரேச்சருக்கே ஃபேன் காற்றுலேயே நல்லா கலகலன்னு காயிற மாதிரி நல்லா அரிசியை 1 நாள் 2 நாள் நல்லா காய வச்சிடணும். உளுந்தை வந்து அப்படியே இந்த வாசனை வர நேரத்தில் வறுத்து அதையும் ஆற வச்சு இந்த அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்து அரைச்சிட்டு வந்து நீங்கள் சலிக்கும் பொழுது புழுதி பறக்கிற மாதிரி இருக்கணும். அதுதாங்க இந்த மாவோட பக்குவங்கிறது. செட்டிநாடு பக்கம்லாம் அப்படி தான் செய்வாங்க. நம்மளை மாதிரி அரிசியெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சு அப்புறம் பருப்பை நல்லா ஒரு மாதிரி செவக்க வறுத்து முறுக்கு அரிசியோடு சேர்த்து அப்படிலாம் அவங்க முறுக்கு மாவு தயார் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் காரைக்குடி பக்கம் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த ஆச்சி மாருங்கள்லாம் அந்த நகரத்தார் பக்கம்லாம் கேட்டு பாருங்கள். இந்த பக்குவத்தில் தான் அரைப்பாங்க. எங்கள் ஃப்ரெண்டு நகரத்தார் ஆச்சி இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்த மெத்தடு தான் இது. அவங்க இப்படி தான் செய்வாங்களாம். 6 மாதம் ஆனாலும் இந்த மாவு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த அரிசியை அரைக்கிறதுக்குன்னே இந்த காரைக்குடி பக்கம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக மிஷின் இருக்கும். அதில் எதுவுமே போட்டு அரைக்கவே மாட்டாங்க. இந்த முறுக்கு மாவுக்கு மட்டும் அந்த மிஷினை தனியாக வச்சுருப்பாங்களாம். அதனாலேயும் முறுக்கு உங்களுக்கு செவக்காமலும் இருக்குங்க. அதனால் அரிசி அதாவது முறுக்குக்கு மாவு நீங்கள் தயார் பண்ணுற அந்த பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் தயார் பண்ணி மாவை ரெடி பண்ணி சலித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நமக்கு தேவையான மாவை எடுத்து போட்டு நம்ம முழுக்க புழியலாங்க. இப்போ நான் வந்து இந்த மாவு அளந்து வச்சுருக்கிற இந்த படி வந்து சின்ன படிக்கு 1 படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அரை கிலோலேருந்து ஒரு 3/4 கிலோக்குள்ளே இருக்கும் உங்கள் அளவு மாவோட அளவு பார்த்திங்கன்னா. இந்த அரை கிலோ மாவுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டியால் நல்லா ஒரு கரண்டி இந்த முறுக்குக்கு எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்து ஊற்றி உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவுமே போடக்கூடாது. செட்டிநாடு பக்கம்லாம் இந்த பெருங்காயம் ஜீரகம் எள் ஓமம் அதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள். ஏன்னா இந்த அம்மா என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அளந்து விடுதுன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் விசாரித்து பாருங்கள். நகரத்தார் பக்கம் காரைக்குடி பக்கம் இந்த ஆச்சி மாருங்க வீட்டிலலாம் முறுக்கு இப்படி தாங்க சுடுவாங்க. மாவில் வெறும் உப்பை மட்டும் போட்டு இந்த எண்ணெயை காய்ச்சிற எண்ணெயை ஊற்றி செய்வோம். நம்ம வந்து வெண்ணெய் போடுவோம், வெண்ணெய் உருக்கி போடுவோம், என்னென்னமோ போட்டு சுடுவோம். எல்லாம் நல்லா தான் இருக்கும், இல்லைங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸாக டக்குன்னு உடனே செய்யக்கூடிய ஒரு எளிமையான அருமையான செட்டிநாடு ஸ்பெஷல் முறுக்குங்க இது. தேன்குழல் முறுக்கு அதுதான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து இதால் ஏற்கனவே ஒரு படி அளந்து போட்டிருக்கேன். அப்புறம் முறுக்கு மாவெல்லாங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்சு போடணும். நீங்கள் பாட்டு லார்ஜ் குவான்டிட்டியாக முறுக்கு மாவை பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு அப்புறம் இடையில ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அதை அப்படியே இப்படியெல்லாம் ஒன்றுலாம் பண்ணக்கூடாதுங்க. மாவு புளிச்சு போச்சுன்னா முறுக்கு நல்லா இருக்காது, செவந்து போயிடும். நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு ஆழாக்கா இல்லை 2 ஆழாக்கா கூட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு 10 முறுக்கு வர அளவுக்கு மாவை பிசைஞ்சு அப்பப்போ உடனே பிசைஞ்சு உடனே சுட்டிங்கன்னா அப்படியே வெள்ளேன்னு தும்பப்பூ மாதிரி நல்லா வருங்க முறுக்கு. இப்போ இந்த மாவில் நான் ஒரு கரண்டி இந்த முறுக்கு சுடுற எண்ணெயை ஊற்றிருக்கேன். அப்படியே மாவு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ இதில் ஊற்றுற தண்ணியை கூடங்க நீங்கள் வார்மாக, அதாவது கை வச்சா வெதுன்னு இருக்கணும் தண்ணி. அந்த மாதிரி தண்ணியை தேவையான அளவு நம்ம முறுக்குக்கு எவ்வளோ ஊற்றி பிசைஞ்சி மாவை பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த பாருங்கள், தண்ணியை கொதிக்க வச்சு சூடு பண்ணி
ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்ம கையை விட்டால் நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு வந்ததும் இந்த மாதிரி அச்சியில் போட்டு பொரிச்சு எடுங்கங்க. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த அச்சியே பார்த்திங்கன்னா காரைக்குடியில் வாங்கினதுங்க. இந்த முறுக்கு அச்சு இதிலேயே விதவிதமாக எல்லா அச்சும் இருக்கும். இடியாப்ப அச்சு, சீப்பு முறுக்கு அச்சு, முள்ளு முறுக்கு, தேன் குழல் எல்லா அச்சும் இருக்குங்க. இப்போ இது நான் இந்த தேன் குழல் அச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கட்டையெல்லாம் ஒரிஜினல் தேக்கு கட்டைங்க. இதெல்லாம் இந்த பாருங்கள், நல்ல ஈரம் கழுவி வச்சுருக்கேன். நல்லா துண்டால் தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா உள்ள வெளியிலலாம் எண்ணெயை தடவிட்டு இந்த முறுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த பாருங்கள், தட்டில் இந்த மாதிரி நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த முறுக்கை இதில் புழிஞ்சு போட்டு எடுக்க வேண்டியதாங்க. நீங்கள் எந்த சட்டி எடுக்கிறீங்களோ சட்டிக்கு தகுந்த அளவுக்கு முறுக்கை 2, 3, 5ன்னு சட்டியோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி சுட்டு எடுங்கங்க. நம்ம பாட்டு மேலே மேலே போட்டுக்கிட்டே இருந்தோன்னா முறுக்கு வேகாது. நல்ல கேப் விட்டு முறுக்கு எண்ணெயில் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, அடுத்தடுத்து வாங்க எப்படின்றத பார்க்கலாம். நான் சுட்டுட்டும் காட்டுறேன். நான் சுடும்போதும் காட்டுறேன், முறுக்கை எண்ணெயில் போடும்போதும் காட்டுறேன். ஒரு ஸ்டெப்பாக காமிச்சிட்டு நான் முறுக்கு சுட்டு காட்டுறேங்க. டக்குன்னு வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நம்மளே ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு தனி அலாதி சந்தோஷம். ஓகே, நான் சுட்டுட்டு எல்லாம் காட்டுறேன். இதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து கரெக்டாக இதே மெத்தடில் செய்யுங்க. அப்படியே நச்சுன்னு சொன்னபடி முறுக்கு அவ்வளோ அருமையாக வருங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ பாருங்கங்க, முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, நம்ம முறுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாவில் தண்ணியை நிறைய ஊற்றி பிசைஞ்சு நம்ம மாவை பிசையக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம அச்சில் போட்டு புழியும் போது கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் மாவை பசைஞ்சு முறுக்கு சுட்டிங்கன்னா தான் முறுக்கு நல்லா சூப்பராக நல்லா வருங்க. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு வீட்டில் வச்சுருந்திங்கன்னா தட்டில் நல்லா எண்ணெயை தடவிட்டு முறுக்கை இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு துண்டு மாவு போடுவோம் இல்லையா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டு பாருங்கள். டபக்குன்னு மாவு மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காய்ச்சல் கரைச்சா இருக்குன்னு அர்த்தம். முதல்ல கொஞ்சம் தீயை ஹை ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமோட வச்சுக்கிட்டு தீயை ஒரே சீராக கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சலோடு இருந்து முறுக்கை சுட்டிங்கன்னா தாங்க முறுக்கு நல்லா கரகரன்னு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வதக்குன்னுட்டு முறுக்கு நல்லாவே இருக்காதுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை இந்த முறுக்கு மாவு அதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சுடணும். சுட்டதும் நான் முறுக்கை போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்க. முறுக்கு நல்லா வெந்து இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் முறுக்கு. அவ்வளோதாங்க, அப்படியே கலகலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு தடவையும் முறுக்கை சுட்டு எடுக்க வேண்டியதான். அப்போ அடுத்த இதுவும் புழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, முறுக்கு நல்லா சூப்பராக எண்ணெயில் வெந்துட்டுருக்கு பாருங்கள். எண்ணெயில் இடம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நீங்கள் சட்டி ஃபுல்லாக முறுக்கை போட்டு வேக வைக்காதீங்க. முறுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இடிக்காமல் நல்லா இந்த மாதிரி இடம் நல்லா வெந்துதுன்னா முறுக்கு நல்லா கரகரன்னு வருங்க. பாருங்கள், இப்போ சலசலப்பு அடங்கி போச்சு, முறுக்கு அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு நம்ம விட்டு வச்சோன்னு வச்சுங்க, அப்படியே செவக்க ஆரம்பிச்சிருங்க முறுக்கு. அந்த ஃபஸ்ட்டு இடு போட்ட முறுக்குக்கும் இந்த முறுக்குக்குமே வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, இது கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால லைட்டாக செவந்திருக்கு பாருங்கள்.
அதுமாரி முறுக்கு வந்து நல்லா பார்த்து வெள்ளையாக எடுக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து தீ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆச்சுன்னா கொஞ்சம் தீயை குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அடுத்தடுத்து எல்லா முறுக்கையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, அந்த ஃபஸ்ட்டு ஒரு செட்டு முறுக்கு அதை புழிஞ்சி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ விளையேர்னு சும்மா கரன்னு இருக்குங்க. நான் ஒன்று தின்னு காட்டட்டுமா? இங்கே பாருங்க, எப்படி நல்லா சத்தம் கேட்குதா? சூப்பராக அருமையாக வருங்க, நல்லா ஜம்முன்னு. ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்த உடனே சாப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு மாதிரி தெரியும் நமக்கு. கொஞ்சம் நேரம் ஆக முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் முறுக்கு எடுத்து சாப்பிட்டோன்னா சும்மா க்ரன்ச்சியாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டிருக்கேன், பட் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு முறுக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி மாவை பிசைஞ்சிட்டு முறுக்கை சுடுங்க. இப்போ இது பாருங்கள், இப்போ அடுத்த செட்டு இப்போ பிசைய போகிறேன். இதையும் பிசைஞ்சிட்டு முறுக்கை எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேங்க. பேர பசங்களுக்கு தான் மெயின், அவங்க தானே கிடையாது, வீட்டில் யார் இருந்தாலும் சரி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா டீ காஃபியோட அழகாக இந்த மாதிரி முறுக்கு மாவு கையில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னா அப்பப்போ ஒரு அழாக்கு 2 அழாக்கு மாவை போட்டு டக்குன்னு பிசைஞ்சு ஒரு 10 முறுக்கு 15 முறுக்கு அப்படியே சுட உடனே சுட்டு உடனே சாப்பிட்லாங்க. பிரமாதமாக இருக்கும். நல்லா மாவு மட்டும் கையில் நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக பத்திரமா இருந்தால் போதும், அவ்வளோதாங்க. நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த முறுக்கு மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. என்னங்க, நல்லா சூப்பரான ஜம்முன்னு கரை முறுக்குங்க, அருமையாக தின்னுட்டே இருக்கலாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கும் இந்த மெத்தடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அளவுகளில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முறுக்கு மாவு எப்படி பிசையணும், மிஷினில் கொடுத்து எப்படி அரைக்கணும்னு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கவனமாக கவனித்து அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. இந்த முறுக்கு மாவு 6 months வரைக்கும் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸாக வச்சு செய்யலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெளியிலேயே நல்ல ஒரு ஏர்டைட் சில்வர் டப்பா, பூச்சி கீச்சி எதுவும் போகாமல் வாயில் ஒரு கவரை வச்சு இல்லை பேப்பரை வச்சு நல்லா மூடியை டைட்டாக மூடி வச்சுருந்தீங்கன்னா 6 months வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. என்னங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமானதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போடுங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். Have it. Emmy. See you next. Bye-bye.